முக்கிய செய்தி. வங்கக்கடலில் உருவான தாழ்வு பகுதி இன்னும் 24 மணி நேரத்தில் வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 24 நேரத்தில் தாழ்வு பகுதியானது வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 10ஆம் தேதி 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில்தான் பெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையில் இன்னும் அதன் தாக்கமே குறையாத நிலையில் மேலும் 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நேற்று உருவாகிய நிலையில் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், புதுச்சேரி, காரைக்காலில் இதனால் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 10ஆம் தேதி 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது 24 மணி நேரத்தில் வலுப்பெறும் என்றும் மேலும் 6 மாவட்டங்களில் டிசம்பர் 10ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.